உற்சாகம் மிகுந்த மிதுன ராசிக்காரர்கள். அவங்க வந்து இது கல்வியில மிக ஆர்வமிக்க இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு, அஷ்டமாதிபதியும், பாக்கியாதிபதியுமான சனி பகவான் 10ஆம் வீட்ல சஞ்சாரம் செய்கிறார். அதாவது அஷ்டமாதிபதி வந்து 10ஆம் வீட்ல சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் வந்து, தொழில்ல பெரிய ரிஸ்க் எடுக்க வேணான்றது தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா, தொழில்ல பெரிய நஷ்டம் ஏற்படலாம் அப்படின்றது தான். இப்போ குரு பகவான் 6 மாதத்திற்கு அப்புறம் அவருடைய பார்வையினால இதுவரையில் ஏற்பட்டக்கூடிய நஷ்டங்கள்லாம் கூட சரி செய்யக்கூடிய காலகட்டமா இருக்கும். அதனால இதுவரைக்கும் ஏதாவது ஒரு இடையூறு ஏற்பட்டிருக்கு, கடன் ஏற்பட்டிருக்குனாலும், அந்த மன தைரியமா இருங்க. ஏன்னா 3ஆம் வீட்டில் கேது சஞ்சாரம் செய்வது மன தைரியத்தை கொடுக்கும், வைராகியத்தை கொடுக்கும். இந்த வைராகியமே இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிய தானாகவே வந்து சேர்ந்துகிட்டு இருக்கும். அஷ்டமாதிபதி வந்து 10ல போம்போது யாருமே தொழில்ல பெரிய நஷ்டம் ஏற்படும் தான் ஜோதிட விதி. அது குரு சஞ்சாரம் செஞ்சு இத சரி பண்ண போறாருன்றது ஒரு அதிர்ஷ்டகரமான காலம் அப்படின்றது எடுத்துக்கலாம். களத்திராதிபதியும், கர்மாதிபதியுமான குரு பகவான் 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது, தொழில் ரீதியான வளர்ச்சியும், அ கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லலாம். அதனால கொஞ்சம் 2 பேருக்குள்ள ஒரு விட்டு குடுங்க. விட்டு குடுத்து பழகுங்க. உங்களுடைய லைஃப் ரொம்ப முக்கியம். வாழ்க்கை துணையோட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இவங்களுக்கு பரிகாரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ராகு அ 9ஆம் அதாவது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது பிதுர் தோஷம் தான். இந்த மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி, அதில சிவபெருமானுக்கு தியானம் செய்வது, அ பிரதோஷ வழிபாடு தொடர்ச்சியாக செய்வது, இதெல்லாம் இவங்களுக்கு மிக அற்புதமான ஒரு நல்ல ஒரு பிரகாசமான பிதுர் தோஷத்தை நீக்கி, இடையூறுகள் நீக்கி, பொருளாதாரத்தில ஒரு நல்ல வளர்ச்சி குடுக்கும்னு சொல்லலாம். இத பொருளாதாரத்துக்கு 10ஆம் அதிபதியான கர்மாதிபதி 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி. இருப்பினும் குரு பகவான் நியாயமாக கிடைக்கக்கூடிய அந்த பணம் இவர்கள வந்து சேரும்னு சொல்லலாம். அத பயன்படுத்திக்கிறது சிறப்பு. பிரதோஷ வழிபாடு கண்டிப்பா எடுத்துக்கங்க. நன்றி. 2026ல மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பா வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்க சிவனோட வழிபாடு விரதம் இருந்து, நீங்க அன்றைய தினம் முழு மனதோட முன்னோர்கள நீங்க வழிபட்டு, குலதெய்வ கோயிலுக்கு போய் படையல், பொங்கல் வச்சு வழிபட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வெகு சிறப்பான ஒரு முன்னேற்றத்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பா குடுக்கும். வாழ்த்துக்கள்.